டிவிகேவை எதிர்க்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு ஒண்ணும் இல்லை. மனிதனால முழுவதுமா ஒருத்தரை ஏத்துக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. அப்படின்னு எந்த ஒரு கட்சியுமே முழுவதும் வெறுக்கத்தக்க கட்சியும் கிடையாது, முழுவதும் ஆதரிக்கத்தக்க கட்சியும் கிடையாது. அதுல திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகமும் போறது ரொம்ப பழைய மெத்தடுன்னு சொல்ல வரேன். இது ரொம்ப பழைய மெத்தட். நீங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக மாத்துறது, தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் ஆந்திராவுக்கு எதிராக மாத்துறது, இதை மட்டுமே பண்ணிக்கிட்டே வர. நான் திராவிட இயக்கத்தால அதிகமா ஈர்க்கப்பட்ட ஒரு பையன். அரசியல் பட்டதும் திராவிட இயக்கத்தினாலதான். அதனால எனக்கு திராவிட இயக்கத்தின் மேல ஒரு அதீத பற்று ஒண்ணு எப்பயுமே இருக்கும். ஆனா அதுக்காண்டி டிவிகேவை எதிர்க்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவங்க அவங்களோட அரசியலை அவங்க களத்துல வெளிப்படுத்துறாங்க. அத நாம நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இருந்தா ஏத்துக்கிட்டு போறோம். தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை விமர்சன கண்ணோட்டத்துல வைக்க போல. எனக்கு தேவையான விஷயங்கள் டிவிகே கட்சியின் மேல் எனக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கட்சியும், அது அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியுமே முழுவதும் வெறுக்கத்தக்க கட்சியும் கிடையாது, முழுவதும் ஆதரிக்கத்தக்க கட்சியும் கிடையாது. அதுல திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படின்ற பட்சத்துல ஒரு மனிதனால முழுவதுமா ஒருத்தரை ஏத்துக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது அப்படின்ற இயல்பான மனநிலையிலிருந்து நான் டிவிகே கட்சியை பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு என்னன்னா, அவங்க பிரச்சாரத்துல திமுக மற்றும் பாசிச திமுக, பாய்சன் பாஜக ரெண்டு பேரையும் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடுல அவங்க இருக்காங்க. அந்த நிலைப்பாடை பத்தி நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனா இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடை 1000 வருடமாக மனித குலம் சந்தித்துக்கிட்டே வருது. மனித குலத்துல ஒரு குலம் இன்னொரு குலத்தை எதிரியா பாக்குறது, சித்தரிக்கிறது, இதுவே இதுக்கு எளிமையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை பண்ணிக்கிட்டே வருது. இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக மாத்துறது, தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் ஆந்திராவுக்கு எதிராக மாத்துறது, இதை மட்டுமே பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி இல்லை, அது மட்டும் அரசியல் கிடையாது. அண்டை நாடுகள் இல்ல அண்டை மாநிலங்களிடையே நம்மளுக்கு முரண்பாடு வருது எளிமையான விஷயம். அண்டை வீடுகளும் இது பொருந்தும். நம்ம வீட்டுக்கும் அண்டை வீட்டுக்கும் முரண்பாடுகள் வர்றது ஒரு இயல்பான சகஜமான விஷயம். அந்த முரண்பாடுகள் அப்படின்னு கடந்து போறதை விட்டுட்டு முழு எதிரி அவன் தான் அப்படின்னு நம்ம ஆள் மனசு தீர்மானிக்கிறது, அது ஒரு கொச்சையான அரசியலா நான் பாக்குறேன். அதனால இந்த பாய்சன் திமுக பாஜகவை எதிர்க்கிறத ஒரு பெரிய சமுதாயம் அப்படி பண்ணாது. அவங்கள விட நாங்க பெட்டரா நான் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் திமுகவையோ பாஜகவையோ விட அதிகமா நான் நல்ல விஷயங்களை மக்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு எளிமையா அரசியல் பண்ணிட்டு போலாம். ஆனா அந்த மாதிரியான அரசியல் தாவேகாவினர் பண்ணாம முற்றிலுமா அவங்க ரெண்டு பேரும் எதிரி அப்படின்னு கட்டமைச்சு அந்த கட்டமைப்புல இருந்து போறது ரொம்ப பழைய மெத்தடுன்னு சொல்ல வரேன். இது ரொம்ப பழைய மெத்தட். நீங்க ட்ரெண்டான ஆளு, ஜென்சி, ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு, உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட்டான விஷயங்களை தான் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு இவங்க முற்றிலும் எதிரி, முற்றிலும் அவங்க புறக்கணிக்கத்தக்கவங்க அப்படின்னு பார்க்க வேணாம். அவங்களும் அவங்களோட அரசியலும் ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு முன்னேறிய பல விஷயங்களை மாற்றத்துக்கு உட்படுத்தின, மக்களுக்கு பலன் அளிக்கிற விஷயங்களை பல பண்ணியிருக்காங்க. பல போக்குத்தனமான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அதை ஒவ்வொன்றா பேசி கலையலாம். அதை விட்டுட்டு நம்ம முற்றிலும் அந்த ஒரு கட்சி சார்ந்தவங்களை எதிரி அப்படின்னு கட்டமைப்பு செய்ய வேணாம் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க பாய்சனும் கிடையாது, அவங்க பிற்போக்குத்தனமான ஆட்களும் கிடையாது. வளர்ந்த சமுதாயத்துல என்ன பண்ணணும்னா எப்படி நடந்துக்குவாங்கன்னா, நீங்க ஒரு கொள்கையை பின்பற்றுறீங்க, அந்த கொள்கையில இந்த பாதிப்பை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அனலிட்டிக்கா தான் எடுத்து வைப்பாங்களே ஒழிஞ்சு பொதுவா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றதுனால இங்க அவர் அங்கிளா இருந்தாங்க, இதா இருந்தாங்க, அவர் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க உங்க பிள்ளைக்கு, அதனால அவர் அங்கிள்னு சொல்றதுனால இங்க மாற்றம் ஏற்பட போறது கிடையாது. மாறாக அவங்க அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல்ல ஒவ்வொரு சிறு இந்த பிரச்சனை வரலாம். இப்போ பரந்தூர்ல பிளைட் கொண்டு வர போறீங்க, அதனால வாழ்வாதாரம் இவ்வளவு அழியும், இந்த பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்றதுக்கு அரசு தரப்புல அவங்க என்ன கூற போறாங்களோ அதை கேட்டு அதை அனலைஸ் பண்ணி ஒரு கருத்தை நீங்க முன் வைக்கலாம். இப்படி கொண்டு போறது. பாலியல் தொல்லை நடந்துச்சு கோயம்புத்தூர்ல, அந்த பாலியல் பிரச்சனைக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் இருக்கலாம். இப்போ நீங்க ஆட்சிக்கு வர்றீங்கன்னா நாளைக்கே விஜய் ஒரு கேள்விக்கு வேண்டி எடுத்துக்கிறேன். விஜய் பொறுப்புல வராரு, ஆட்சிக்கு வராரு. அப்ப உலகத்துல கற்பழிப்பு இதையே நடந்துடாது அப்படின்னு எப்படி உத்தரவாதம் சொல்ல முடியும்? அதனால இது தனி மனித பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்றது, அதுக்கு எப்படி நம்ம முயற்சி எடுக்க போறோம் அப்படின்றத பொதுவெளியில டிஸ்கஸ் பண்றது மூலியமாவோ இதை சால்வ் பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள முற்றிலும் வெறுக்கிறதுனாலயோ இல்ல வெறுப்பு அரசியலை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறதுனாலயோ பல விஷயங்களை இறக்க நேரும். இதே மாதிரிதான் 100 வருடத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் வரப்ப அதுக்கு முன்னாடி இருந்த இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க, அவங்க கொடுங்கோல் ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இல்ல, வரலாற்று ரீதியா இஸ்லாமியர்களோட பங்களிப்பு, முகலாயர்களோட பங்களிப்பு மக்களுக்கு அந்த காலத்துல தேவைப்பட்டுச்சு. அவங்களால என்ன பண்ண முடியுமோ, சமூக ரீதியான மாற்றங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. அவங்களால பொருளாதார ரீதியான என்ன மாற்றங்கள், அங்காடியில என்னென்ன சீர்திருத்தம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆங்கிலேயர்களும் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. சமூக ரீதியா எழுத்து லிட்ரஸி ரேட்டை கூட்டினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பொருளாதார ரீதியா மாற்றம் ஏற்படுத்தினாங்க. பொருளாதார சுரண்டலும் நடந்துச்சு. அதைய காங்கிரஸ் எடுத்து இது பண்ணுச்சு.
ஆனா வந்து அவங்களோட மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு மாற்றமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்து வந்த காங்கிரஸும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான என்னென்ன செய்ய முடியுமோ மாற்றங்கள் செய்ய அவங்களால இயன்ற அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணாங்க. அந்த நிறை குறைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் பொதுவெளியில. அதை விட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப இப்ப கடைசி பெஞ்ச் ஆளுங்கள்லாம் மோசமானவங்க அப்படின்னு சித்தரிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சாதி ஆளுங்கள் மட்டும் இவ்வளவு மூர்க்க கொண்டவங்க அப்படின்ற சித்தரிப்பை கொண்டு வருது. இதெல்லாம் வந்து ஒவ்வாத விஷயம், அரசியலுக்கு ஒவ்வாத விஷயம். அவன் ஏன் மூர்க்கமானா, அவன் வந்து கட்டமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். கடைசி பெஞ்சுக்கு அவன் ஏன் போனான் அப்படின்றத பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் வந்து ரவுடி பையன் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல ஒரு குறிப்பிட்ட சாராத ஒரு பிராண்ட் பண்ணி நிப்பாட்டுறது மாதிரி தான் இதுவும் இருக்கு. இது ரெண்டு கட்சியினரும் பண்றாங்க. திமுகவினர் என்ன பண்றாங்க, திமுக அவங்களை வந்து சார்ந்து இருக்கிற ஆட்கள் என்ன பண்றாங்க, தற்குறின்னும் அவங்க வந்து அணில் குஞ்சுகள் அப்படின்னும் பல விமர்சனங்களையும் பல ஒடுக்குமுறைகளும் செலுத்துறாங்க. அதே மாதிரி இந்த கட்சியினர்கள் அவங்கள வந்து இவங்க வந்து ஃபுல்லா ஃப்ராட்தனம் தான் பண்ணாங்க, மக்களை ஏமாத்தினாங்க, ஊழல் மட்டும்தான் பண்றாங்க, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதும், இந்த மாதிரியான ஒருத்தர் அடிச்சுக்கிற விஷயங்கள் தான் இருக்கு. அது ஆரோக்கியமான விவாதங்களா வரல. நான் என்ன பண்ணுவேன், நான் வந்தா என்ன பண்ணுவேன், நீங்க இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்ற சரியான விவாதம் இங்க நடக்கல. அப்படி விவாதம் போற பட்சத்துலதான் அது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த விவாதத்தை ஊக்குவிக்கணும், அந்த மாதிரி விவாதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். நன்றி.